மதுவுக்காக ஒரு மாதம் செலவழிக்கும் தொகை எவ்வளவு, மதுக்கடைகளை மூடினால் என்ன செய்வீர்கள் உள்ளிட்ட கேள்விகளுக்கு மதப்பெரியர்களின் பதில்களை தற்போது பார்க்கலாம். தற்போது நம்முடன் இங்க மது வாங்கி குடித்திருக்கூடிய நபர் இருக்க பேசலாம். நீங்க எத்தனை வருஷமா இந்த மதுக்கடையில இருந்து குடிக்கிறீங்க? இதெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து குடிக்கிறேன். சின்ன பிள்ளைல இருந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? ஒரு நாளைக்கு 2-3 பாட்டில் வாங்குறேன். 150. அவங்க 10 ரூபாய் பாட்டில் வாங்குறாங்க. பாட்டில் கூட தண்ணிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 200 ரூபாய் மதுக்காக செலவழிக்கிறீங்க. ஆமா. இப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபாய் செலவழிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையா மாறுது. அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டம் தான். அப்புறம் கஷ்டம் வரையும் சாப்பிடுறதுக்கு தொழிலுக்கு போறோம், சாப்பிட்டு தான் ஆகணும். நைட்டுக்கு போய் படுக்கணும், தூக்கம் இல்லையே. சரி, இப்போ இந்த டைம் மாத்தினாங்க இல்லையா, 12 மணியா மாத்திருக்காங்கல்ல, அந்த 12 மணி மாத்தினதுனால அந்த நோக்கம் என்னன்னா அந்த டைம் மாத்துறதுனால அதோட மது குடிக்கிறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டைம் மாத்தினால அது குடிக்கிறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா? குறைவே கிடையாது, ஏறிட்டு தான் இருக்குது. இப்போ 21 வயதுக்கு உட்பட்டவங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் இந்த மது கொடுக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரூல்ஸ் இருக்கு. 20 வயது வராங்களோ வராங்க, அது தடுக்கணும். சரி, இப்போ ஒட்டுமொத்தமா மதுக்கடையில் மூடணும் அப்படிங்கிற கோரிக்கை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இப்போ டாஸ்மாக் கடை எல்லாத்தையும் மூடிட்டாங்க அப்படின்னா அது நீங்க வரவேற்பீங்களா? நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சிறு வயது முதலே நான் குடித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நாளைக்கு குறைந்து 200 முதல் 300 ரூபாய் செலவழிக்கின்றேன் என்று தெரிவிக்கிறார்கள். தற்போது நம்முடன் மற்றொரு இருக்கலாம், கேட்கலாம். டாஸ்மாக் கடையெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி மூணா நல்லதா? நல்லதுதான். இப்ப மூடிட்டா குடிக்க மாட்டீங்க? மூட்டை எங்க காலைல குடியெல்லாம் கம்மியாயிடும்ல. அப்ப மூணுங்கிறது உங்களுக்கு கோரிக்கை? காசு கம்மியாகும். நாங்க உழைப்பாளியே. இப்போ 400 500 போச்சு. இதுல காலையில குடிச்சாக்கா எங்களுக்கு இதாயிடுது. இப்ப எவ்வளவு மேலு. மதுக்கடைகள் மூடிவிட்டால் நாங்கள் குடிப்பை நிறுத்தி விடுவோம் என்பதுதான் மதுக்கடைகள் திறந்திருக்கூடிய காரணத்தால் எங்களுக்கு குடிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கின்றது. ஒருவேளை கடைகள் மூடிவிட்டால் நாங்கள் மது குடிப்பதை நிறுத்தி விடுவோம். அதற்காக எங்களுடைய உடல்நலம் தேரும், உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போன்று எங்களுக்கான செலவு மிச்சமாகும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நாம் முன்னெடுத்திருக்கூடிய இந்த இயக்கம் முற்றிலுமாக மதுக்கடைகளை முழுவதுமாக மூட வேண்டும் என்பதுதான் மது குடிப்போருடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. தமிழக அரசு அதை நிறைவேற்றுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடிவிட்டதாக சொன்னாலும் கூட மது குடிப்போர் எண்ணிக்கை என்பது குறையவில்லை. ஆண்டாண்டுக்கு மது குடிப்போர் எண்ணிக்கையும் அதனால் வரக்கூடிய வருமானம் அதிகமாக தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே மது வருமானம் என்பது அதிகம் கொண்ட மாநிலம் 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு இருக்கின்றது. இதை அனைத்தும் கருத்தில் கொண்டு தற்போதைய தமிழக அரசு, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மதுக்கடைகளை மூடுமா, மதுக்கடைகளை மூடுவதன் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவார்கள் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.